ஓகே, பிளெண்டரில் இன்றைக்கி ஒரு மொக்கையாக ஒரு பாட்டு ஒன்று பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளெண்டர் எந்த வெர்ஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதோடனே இந்த வெல்கம் ஸ்க்ரீனை கேன்சல் பண்ணிவிட்டு பேசிக்காக நமக்கு இருக்கிற 3 ஷேப்ஸ், ஒரு கேமரா, ஒரு க்யூபு, ஒரு லைட்டு, இந்த 3ஐயும் டெலிட் பண்ணிடுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்படி வேணால் டெலிட் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு எக்ஸு திரும்ப ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிட் ஆகிரும். வேறு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் எது யூஸ் பண்ண போகிறேன்னா மெஷ்ஷில் ஐகோஸ்பியர் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒன்ஸ் நீங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் ஒரு நமக்கு ஃப்ரண்ட் வியூ அப்புறம் எடிட் மோட் போகிறோம். நம்ம எடிட் மோடுக்கு நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணி போனாலும் சரி, இல்லை இந்த மெனு யூஸ் பண்ணாலும் சரி. ஒன்ஸ் நீங்கள் மெனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து டாப்பில் இருக்க ஒரு 3 லேயரை மட்டும் ஃப்ளாட்டு ஜீயெல்லாம் ஃப்ளாட் பண்ண போகிறோம். இதுக்கு பாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 லேயரும் 3 லேயரும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இல்லை மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த லேயர் வந்து ப்ளஸ் இல்லை மைனஸ் ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் டாப்பும் வந்து ஃப்ளாட் பண்ணணும். ஃப்ளாட் பண்ணுறதுக்கு சிம்பிள், ஸ்கேலெல்லாம் ஜி ஆக்சிஸ் போட்டிங்கன்னா அது அப்படியே 0 ஆயிரும், அந்த டாப் ஸ்பேஸ் மட்டும். இதுக்கு வந்து S2 ஸ்கேலு, Z2 செலக்ட் ஜி ஆக்சிஸ் 0 பண்ணிங்கன்னா ஸ்கேல் 0 கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இது வந்து நம்ம கண்ட்ரோல் மைனஸ் பண்ணி ஒரு லேயர் கம்மி பண்ணிக்கிறோம். அப்புறம் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ தேவையோ அந்த எக்ஸ்ட்ரூடை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இன்னொரு குட்டியாக ஒரு திரும்ப ஒரு போட்டு ஒரு லைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரூடை போட்டுட்டு எஸ் கொடுத்து அதை ஸ்கேல் பண்ணிடுங்க. இந்த ஸ்கேல் தான் வந்து அந்த பாட்டோட ரிம்மோட சைஸு. ஸோ இந்த ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு போட்டுட்டு அந்த ரிம்மு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குட்டி இன்னொரு எக்ஸ்ட்ரூடு. இப்போது ரிம்மு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பாட்டு சென்டரில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா குட்டி லேயரை செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மெனு வரும். இதில் வந்து என்ன பண்ணணுன்னா, நான் பண்ணது தப்பு, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கொடுத்துட்டு டெலிட் அலாங் வெர்டெக்ஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் செட் போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்ரே மோட்லேருந்து வெளியே வந்துடுவோம். நமக்கு வந்து இந்த பாட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியும். இந்த பாட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வந்து என்ன சொல்ல சர்ஃபேஸ் மாடலில் தான் இருக்குது. இதுக்கு நம்ம திக்னஸ் வேணும்னா மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை ஸ்க்ரீனில் போயிட்டு சாலிடிஃபை இது இருக்குது. சாலிடிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பாட்டோட திக்னஸ் சேஞ்ச் ஆகிடும். இப்போது நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ திக்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திக்னஸை அந்த சைட் மேடில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு திக்னஸ் மாறிடும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி விளையாண்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாட்டோட ஒரு பேசிக் ஷேப் கிடச்சிருச்சு. ஒருவேளை இந்த பாட்டோட திக்னஸ் நம்ம விஷுவலைஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா என்ன பண்ணலாம், ஒரு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் எப்படி தான் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதுக்கு திரும்பவும் நம்ம எடிட் மோடில் போகலாம். எடிட் மோடுக்கு போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்துடும். திரும்பவும் ஷிஃப்ட் C போட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி மோடு வந்துடும். பாக்ஸ் செலக்டில் ஒரு லேயர், அதாவது ஒரு சைடை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஷிஃப்ட் C பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியாது. ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லேயர் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இல்லை மைனஸ் போட்டுட்டு திரும்ப எக்ஸ் கொடுத்து வெர்டெக்ஸை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஷிஃப்ட் C பண்ணிட்டீங்கன்னா அந்த மோட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ நமக்கு இதோட பாட்டோட இன்னர் திக்னஸ் எப்படி இருக்குங்கிறத நல்லாவே விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். தான் இதோட இந்த டியூட்டோரியல் முடிஞ்சது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படிலாம் சொல்கிறதில்ல, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.